بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் சூரத்து தீன் இந்த சூறாவை பார்க்க இருக்கின்றோம். சூரத்து தீன் அல் குர்ஆனுடைய சிறிய சூறாக்களிலே ஒரு சூறா. இந்த சூறாவுக்கு வத்தீன் என்றும் சொல்லப்படும். என்றால் அந்த சூறா வத்தீனி வஸ்ஸைத்தூன் என்று ஆரம்பிப்பதனால் இந்த சூறாவுக்கு சூரத்து தீன் அல்லது சூரத்து வத்தீன் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூறா மக்கிய சூறா, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ராவுக்கு முன்னர் இறக்கி அருளப்பட்ட சூறா. இந்த சூறாவின் நோக்கங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அல்லாஹு தஆலா மனிதனை அழகான தோற்றத்திலே வடிவத்திலே படைத்திருக்கிறான் என்பதை இங்கே அல்லாஹ் தன்னுடைய அருட்பாக்கியத்தை எடுத்துரைப்பது. அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபித்துவத்தையும் ஏகத்துவத்தையும் மர்மை நாளையிலே மனிதன் திருப்பி எழுப்பப்பட இருக்கிறான் என்பதையும் இங்கே எடுத்துரைக்கின்றான். இந்த சூறாவிலே பேசப்படுகிற விடயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அல்லாஹு தஆலா மனிதன் மிக அழகான சரியான நேர்த்தியான வடிவத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சத்தியம் செய்து சொல்கின்றான். அல்லாஹு தஆலா மனிதனை இவ்வாறு படைத்திருக்கிறான் என்று அவன் சத்தியம் செய்து சொல்கின்றான். அடுத்ததாக மனிதன் இறை நிராகரிப்பின் மூலமாக மிக தாழ்ந்தவனாக மாறுகிறான். அதனால் நரகத்துக்கு அவன் செல்கிறான். மூமின்கள் அல்லாஹு தஆலாவுடைய நம்பிக்கையை கொண்டவர்கள், அவர்களுக்கு மிகப்பெரிய கூலியை அல்லாஹ் வைத்திருப்பதாக சொல்கின்றான். நான்காவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவுமே ஞானமிக்கவன், அதே போன்று மிகவும் தீர்ப்பளிப்பதிலே மிகவும் நேர்மையாக சரியாக தீர்ப்பளிக்கக்கூடியவன் என்பதை சொல்லியிருக்கின்றான். பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையிலே இந்த சூறாவை ஓதினார்கள். அது போன்ற ஒரு அழகான கரா நான் கேட்டதே இல்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த சூறாவை சத்தியத்தை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான். அல்லாஹு தஆலா 4 விடயங்கள் மீது சத்தியம் செய்து ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கின்றான். எங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்வதற்குத்தான் சத்தியம் செய்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய முக்கியமான படைப்புகளில் அவன் சத்தியம் செய்வான். நாங்கள் அல்லாஹு தஆலாவின் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இங்கே முதல் ஆயாவிலே வத்தீனி வஸ்ஸைத்தூன் என்று ஆரம்பிக்கின்றான். அத்தியின் மீது சத்தியமாக, ஜைத்தூனின் மீது சத்தியமாக. அத்தி என்பது ஒரு பழம், ஜைத்தூன் என்பது ஒரு காய். இந்த சத்தியம் அந்த ஜைத்தூனும் அத்தியும் மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய சிறந்த நிஅமாக்களிலே ஒன்று என்பதை சுட்டிக்காட்டுகிறது. வத்தீனி வஸ்ஸைத்தூன் என்ற இந்த இரண்டும் பொதுவாக எந்த பகுதியை சுட்டிக்காட்டுகிறது என்றால், பலஸ்தீன் பகுதியை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நபித்துவத்தை தூதுத்துவத்தை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருப்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அதுக்கு அடுத்ததாக 2வது ஆயாவுலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வதூரி சீனீன், தூர் சைனா மலையின் மீது சத்தியமாக.
தூர் சைனா அல்லது தூர் சீனின் என்று சொல்வார்கள். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹு தஆலா பேசிய மலை. இந்த மலையின் மீது அல்லாஹு தாலா சத்தியம் செய்திருக்கிறான். இது ஒரு அல்லாஹு தாலாவால் அருள் பாக்கியம் செய்யப்பட்ட, அருள் வளம் செய்யப்பட்ட ஒரு இடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா இந்த இடத்திலே பேசி கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இந்த தூர் சைனா மலை எகிப்துக்கும் பலஸ்தீனுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியிலே இருக்கிறது. இந்த செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தூதுத்துவத்துக்கு அதை எடுத்து காட்டக்கூடியதாக இருப்பதாக அறிஞர்கள் விளக்கியிருக்கிறார்கள். முதலாவது ஜைத்தூன் என்கின்றது பலஸ்தீன் பகுதியை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கேதான் பிறந்தார்கள். தூர் சைனா என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு இடம். அடுத்ததாக வஹாதல் பலதில் அமீன், இந்த அபயமளிக்கும் ஊரின் மீது சத்தியமாக என்று மக்காவின் மீது அல்லாஹு தாலா சத்தியம் செய்திருக்கின்றான். இந்த 3 இடங்கள் இங்கே சம்பந்தப்படுகிறது. பலஸ்தீன், அதே போன்று தூர் சீனா, அடுத்ததாக மக்கா. மக்காவை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது வஹாதல் பலதில் அமீன், பாதுகாப்பான, அபயமளிக்கின்ற, அச்சம் இல்லாத தன்மையை கொடுக்கின்ற ஊர் என்று அல்லாஹு தாலா மக்காவை குறிப்பிடுகின்றான். ஏனென்றால் அல்லாஹு தாலா அந்த மக்காவை அபயம் அளிக்கின்ற ஒரு பூமியாக வைத்திருக்கிறான். மக்காவுக்கு வெளியிலே உள்ளவர்கள் அங்கு கொலை செய்யப்படுவார்கள், அவர்கள் கொள்ளைக்கு ஆளாக்கப்படுவார்கள், பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய காலங்கள் இருந்தன. ஆனால் மக்காவுக்குள் யாரும் அதனை செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு அபயம் கிடைக்கும், பாதுகாப்பாக மக்காவுக்குள் இருப்பார்கள். ஏனென்றால் அது இறைவனுடைய சட்டம் என்று அதுக்கு கூடுதல் மரியாதை கொடுத்து மக்கள் மக்காவிலே நடந்து கொண்டார்கள். ஒரு பாதுகாப்பான பூமியாக மக்கா இருந்தது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஏனைய விலங்குகளுக்கு கூட அங்கே பாதுகாப்பு இருந்தது. இதனை மக்கள் கடைபிடித்தார்கள். இது அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு செய்த ஒரு அருட்பாக்கியம். இங்கே அல்லாஹு தாலா இந்த மக்காவின் மீதும் சத்தியம் செய்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹு தாலா தூர் சைனா மலைக்கு அடிவாரத்திலே பேசினான். அல்லாஹு தாலா சூரத் மரியமுடைய 52வது ஆயாவிலே சொல்கிறான், வனாதைனாஹு மின் ஜானிபி தூரில் ஐமனி வகர்ரப்னாஹு நஜியா. அவரை நாங்கள் தூர் சீனா மலைக்கு பக்கத்திலிருந்து அவருடைய வலது புறத்தாக அவரை அழைத்தோம். மூசாவை நாம் அழைத்தோம், அவரை எங்களுக்கு நெருக்கமாக ஆக்கினோம், நெருக்கமாக வைத்து அவரோடு நாங்கள் உரையாடினோம் என்பதை அல்லாஹு தாலா அந்த ஆயாவுடைய சொல்கின்றார். மக்காவை பற்றி சொல்கிற பொழுது சூரத் ஆல இம்ரானுடைய 97வது ஆயாவிலே சொல்கிறான், வமன் தஹலஹு கான ஆமினா, யார் அங்கே நுழைகிறார்களோ அவர் பாதுகாப்பானவராக, அபயமளிக்கப்பட்டவராக இருப்பார். அதே போன்று சூரத்துல் அன்கபூத்துடைய 67வது ஆயாவிலே அல்லாஹ் சொல்கிறான், அவலம் யரவ் அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினன் வயுதகத்தஃபு الناس மின் ஹவுலிஹிம். அவர்கள் பார்க்கவில்லையா, நாங்கள் ஒரு பாதுகாப்பான ஹரமை ஏற்படுத்தி இருக்கிறோம். அவர்களுக்கு சூழால் அந்த ஹரத்துக்கு வெளியிலே இருப்பவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், கொள்ளைக்கு உள்ளாகிறார்கள், யுத்தம் செய்யப்படுகிறார்கள். அப்படி எதுவும் இல்லாமல் ஹரமாக மக்காவை நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் என்பதை அல்லாஹ் இந்த ஆயாவிலே சுட்டி காட்டுகிறான். இந்த 4 சத்தியங்களையும் செய்து அல்லாஹு தாலா ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறான். அதுதான் லகத் ஹலகனல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம். நிச்சயமாக நாங்கள் மனிதனை அழகான வடிவத்தில், அழகான அமைப்பில், அழகான தோற்றத்தில், பொருத்தமான விதத்தில் படைத்திருக்கிறோம். மனிதனுடைய வெளித்தோற்றத்தையும் அல்லாஹு தாலா அழகாக வைத்திருக்கிறான், ஒன்றோடொன்று பொருந்தி போகிற விதத்திலே வைத்திருக்கின்றான். அல்லாஹு தாலாவுடைய படைப்புகள் எல்லாமே ஆச்சரியமானது. அதிலும் மனித படைப்பை அல்லாஹு தாலா விசித்திரமாக வைத்திருக்கின்றான், ஒரு கண்ணியமான படைப்பாக வைத்திருக்கின்றான். இந்த இடத்தில் எந்தெந்த உறுப்புகள் இருக்க வேண்டுமோ அவ்வாறு வைத்திருக்கின்றான்.
எங்களுடைய கண் எந்த இடத்தில் இருக்க வேண்டும், வாய் எந்த இடத்தில் இருக்க வேண்டும், மூக்கு எந்த இடத்தில் இருக்க வேண்டும், காது எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த அமைப்பிலே அழகான வடிவத்திலே அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். எங்களுடைய கண் ஒரு இடத்திலும், எங்களுடைய கால் இருக்கிற இடத்திலே வாயும், எங்களுடைய முதுகு பக்கத்திலே மூக்கும் இப்படி இருந்தால் நாம் உண்ணுகிற பொழுது கூட எங்களால் சரியாக உண்ண முடியாது. நாம் சிரமப்பட வேண்டும். முதலிலே உணவை எடுத்து நாம் நுகர்ந்து பின்னால் கொண்டு போய் நுகர்ந்து பார்த்து திரும்பவும் மேலே கொண்டு போய் கண்ணிலே பார்த்து பிறகு காலிலே கொண்டு போய் அதை போட வேண்டியிருக்கும். இப்படி இல்லாமல் அல்லாஹு தாலா இலகுவாக நாங்கள் உண்ணுகிறோம். அதே போன்று எங்களுடைய வேலைகளை எல்லாம் இலகுவாக செய்கிறோம். எங்கள் உடல் உறுப்புகளை எல்லாம் ஒரு அழகான வடிவத்திலே, அழகான அமைப்பிலே, பொருத்தமான அமைப்பிலே அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். இது வெளி தோற்றத்திலே அல்லாஹு தாலா எங்களை அழகாக படைத்ததை இது குறிக்கிறது மட்டுமல்ல, அதே போன்று அல்லாஹு தாலா எங்களை ஃபித்ராவிலே படைத்திருக்கிறான். இதுவும் இது உள்ளடக்குகிறது. எங்களுக்கு புத்தியை தந்திருக்கிறான். மிருகங்களுக்கு, ஏனைய படைப்புகளுக்கு இல்லாத பகுத்தறிவை மனிதனுக்கும் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான். வானவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான், ஜின்களுக்கு கொடுத்திருக்கின்றான், மனிதனுக்கும் அல்லாஹு தாலா பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றான். அதே நேரத்திலே மனிதனுக்கு இயல்பாகவே அவனை அல்லாஹு தாலா அவை ஏற்றுக்கொள்கிற ஒருவனாக அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஏனென்றால் எல்லா குழந்தைகளும் இயல்பான மார்க்கத்திலே தான் பிறக்கிறார்கள். இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையிலே தான் அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்களை யாரும் திசை திருப்பவில்லை என்றால் அவர்கள் ஒரே ஒரு இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான், அவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன், அவனிடத்திலே தான் நாம் என்னுடைய தேவைகளை கேட்க வேண்டும், அவன் தான் என்னுடைய இறைவன் என்ற உணர்வோடு தான் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். பெற்றோர்கள் அல்லது அவர்களுடைய சூழல்கள் தான் அவர்களை வேறு இறைவனை மறுக்கக்கூடியவர்களாக அல்லது இறைவன் அல்லாதவர்களை இறைவன் என்று நினைக்கக்கூடியவர்களாக மாற்றுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இயல்பான தன்மையிலே பிறக்கின்றது, ஃபித்ராவிலே பிறக்கின்றது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஸானிஹி, அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை நஸ்ரானியாகவோ யஹூதியாகவோ மஜூசியாகவோ மாற்றுகிறார்கள் சொன்னார்கள். பெற்றோர்கள் தான் பெரும்பாலும் பங்களிப்பார்கள். பெரும்பாலும் குழந்தைகளை பெற்றோர்கள் வளர்ப்பார்கள். அல்லது அவர்கள் வேறு சூழல்கள் வளர்ந்தால் அந்த சூழல்களும் அதற்கு காரணமாக இருக்கும். நபி அவர்கள் பிரதான காரணத்தை இங்கே சுட்டி காட்டியிருக்கிறார்கள். எனவே மனிதனை அல்லாஹ் அழகான வடிவத்திலே படைத்திருக்கிறான். அது வெளித்தோற்றமும் தான், அவனுடைய ஃபித்ரா உள்தோற்றமும் தான். அந்த ஃபித்ரா இறைவனை ஏற்றுக்கொள்கிற விதத்திலே தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் இன்ஃபித்தார் என்றும் சொல்கிறான். 6வது ஆயாவிலிருந்து 8வது ஆயா வரையில் நீங்கள் பாருங்கள். சூரத்துல் இன்ஃபித்தார் என்ன சொல்லியிருக்கிறான்? யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், கண்ணியமான எல்லா நலவுகளும் கொண்ட உம்முடைய ரப்பு விடயத்திலே உன்னை ஏமாற்றியது எது? அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக், உன்னுடைய ரப் எப்படியானவன்? உன்னை படைத்தான். ஃபஸவ்வாக ஃபஅதலக், உன்னை அழகான வடிவத்திலே அழகான முறையிலே அவன் படைத்திருக்கிறான். ஃபி ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கப், அவன் நாடிய தோற்றத்திலே உன்னை வடிவமைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா அவன் படைத்த எல்லாமே அழகாகத்தான் படைத்திருக்கிறான். அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலக, அவன் படைத்த ஒவ்வொன்றையும் அழகான முறையிலே அவன் படைத்திருக்கிறான். மனிதனை படைத்ததை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் மூமினூனிலே சொல்கிற பொழுது 14வது ஆயாவிலே தும்ம ஹலகன நுத்ஃபத அலகா, ஒரு இந்திரிய துளியிலிருந்து அல்லாஹு தஆலா அலகாவை படைத்தான். அதாவது இரத்த கட்டி போன்று ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்ற ஒன்றை அல்லாஹு தஆலா படைத்தான். அட்டைப்பூச்சி போன்ற ஒரு அமைப்பை படைத்தான். ஃபஹலக்னல் அலகத முதுகா, பிறகு அலகாவை முதுகாவாக சதை துண்டாக மாற்றினான். பின்னர் ஃபஹலக்னல் முதுகத இதாமா, அந்த சதை துண்டை முள்ளாக மாற்றினான். ஃபகஸவ்னல் இதாம லஹ்மா, பிறகு அந்த முள்ளுக்கு எலும்புக்கு சதையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். தும்ம அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆஹர், பிறகு அவனை ஒரு வித்தியாசமான வேறொரு படைப்பாக அல்லாஹு தஆலா நாங்கள் உருவாக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பாளர்களில் மிக அழகான படைப்பாளன் உயர்ந்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா மனிதனை அழகான வடிவத்திலே படைத்ததாக இந்த சூறாவிலே சொல்கின்றான். அதே போன்று சூரத்து காஃபிர் 64வது ஆயாவின் மூலம் சொல்கிறான், வஸவ்வரக்கும் ஃபஅஹ்ஸன சுவரக்கும், உங்களை அல்லாஹ் தஆலா வடிவமைத்தான், அழகான முறையிலே வடிவமைத்தான். அல்லாஹு தஆலா மனிதனை அழகான வடிவத்திலே வடிவமைத்திருப்பது முக்கியமான ஒரு தகவல். இது அல்லாஹு தஆலாவால் தான் முடியும். அவன் இறைவன் என்பதற்கு அது ஆதாரம்.
அதனைத்தான் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து சொல்லியிருக்கின்றான். தொடர்ந்து அடுத்த ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 5வது ஆயாவிலே ثُمَّ رَدَدْنَاهُ أَسْفَلَ سَافِلِينَ பின்னர் நாம் அவனை அஸ்ஃபல சாஃபிலீனாக மாற்றினோம் சொல்கிறான். அஸ்ஃபல சாஃபிலீன் என்றால் கீழானவர்களில் கீழானவன். அதாவது மனிதனுக்கு அல்லாஹு தஆலா பகுத்தறிவை கொடுத்து இயல்பாகவே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த இறைவனை வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது, தூதுத்துவத்தை தூதர்கள் சொல்கிற பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கெட்ட விடயங்கள் என்று உணர வேண்டும். இந்த ஃபித்ராவை அல்லாஹு தாலா கொடுத்து அழகான தோற்றத்திலே, அழகான வடிவத்திலே, அழகான அமைப்பிலே படைத்த அந்த மனிதனை அல்லாஹு தாலா சொல்றான், பின்னர் நாங்கள் அவனை கீழானவனாக ஆக்கினோம். ஏன்? அவன் இவரெல்லாம் அவன் அல்லாஹு தாலா அவனுக்கு அருள் செய்து அருள் பாக்கியத்தை கொடுத்து படைத்ததற்கு பிறகும் அவன் நிராகரித்ததன் காரணமாக பின்னால் வரக்கூடிய ஆயா எங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறது. அவனை அல்லாஹு தஆலா கீழானவர்களிலும் கீழானவனாக ஆக்குகிறான். பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதைத்தான் இது குறிக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா விதிவிலக்கு செய்திருப்பவர்களை பின்னால் சொல்கிறான், இவர்களை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்தவர்கள் எல்லாம் கீழானவர்கள் நன்றி கெட்டவர்களாக அவர்கள் போனார்கள், அல்லாஹுக்கு வழிபடவில்லை, இறை தூதர்களை அவர்கள் பின்பற்றவில்லை. அதனால் அல்லாஹு தஆலா அவர்களை கீழானவர்கள் என்றால் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களாக அவர்களை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். 6வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்தவர்களை தவிர ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன் அவர்களுக்கு துண்டிப்பு இல்லாத துண்டிக்கப்படாத கூலி இருக்கிறது என்று சொல்கிறான். இங்கே பாருங்கள், அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களை தவிர என்று சொல்வதன் மூலமாக முன்னால் உள்ளவர்கள் அஸ்வல சாஃபிலின் யார்? ஈமான் கொள்ளாதவர்கள், சாலிஹான அமல் செய்யாதவர்கள். அவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அதிகமானவர்கள் மூமீன்கள் அல்ல என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். அதிகமானவர்கள் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள், குறைவானவர்களே சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா விதிவிலக்கு பண்ணியிருக்கிறான். என்றால் பெரும்பாலானவர் மனிதர்கள் நரகத்துக்கு செல்வார்கள், அஸ்ஃபல சாஃபிலீன்களாக இருப்பார்கள். நல்லவர்கள் தவிர யார் நல்லவர்கள்? அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹு தஆலா எதையெல்லாம் நாம் ஈமான் கொள்வது கட்டாயமோ, நம்ப வேண்டியது கட்டாயமோ அதையெல்லாம் நம்பியவர்கள். ஈமான் என்பது எங்களுக்கு தெரியும், வெறுமனே வாயினால் நாம் சொல்வது மட்டுமல்ல, உள்ளத்தினால் நாம் நம்புவது மட்டுமல்ல, எங்களுடைய செயலிலே அதனை நாங்கள் வெளிப்படுத்துவதுதான் ஈமான். ஈமான் என்பதிலே சாலிஹான அமலும் அடங்கும். என்றாலும் அல்லாஹு தஆலா சாலிஹான அமலை தனியாக சொல்லி இருக்கின்றார், அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக. வஅமிலு ஸாலிஹாத் சாலிஹான அமல் செய்தவர்கள் இவர்கள் அஸ்வல சாஃபிலீன்களாக ஆக்கப்பட மாட்டார்கள், நரகத்துக்கு செல்ல மாட்டார்கள். ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன் அவர்களுக்கு துண்டிக்கப்படாத கூலி இருக்கிறது. சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா நிரந்தரமான கூலி அவர்களுக்கு வைத்திருப்பான். அவர்களுக்கு இன்பம் தொடர்ந்து இருக்கும். அவர்கள் செய்த நன்மைகளுக்காக ஒரு காலம் அவர்களுக்கு கூலி கொடுத்துவிட்டு சரி உங்களுடைய கூலி முடிந்து விட்டது என்று முடிவடையாது. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி தொடர்ந்து அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய அருளினால் தொடர்ந்தும் பயனடைந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு குறைக்கப்பட மாட்டாது, துண்டிக்கப்பட மாட்டாது, முழுமையாக துண்டிக்கப்படவும் மாட்டாது, ஒரு பகுதி துண்டிக்கப்படவும் மாட்டாது. சொர்க்கத்தில் அவர்கள் தொடர்ந்தும் இன்பம் அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள். ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். அல்லாஹ் தஆலா சூரத்துல் இன்ஷிகாக்குடைய 24, 25வது ஆயாக்களில் சொல்கிறான், ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம் காஃபிர்களை பற்றி சொல்லிவிட்டு அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருப்பதாக சொல்லுங்கள். இல்லல்லதீன ஆமனு ஈமான் கொண்டு வஅமிலு ஸாலிஹாத் சாலிஹான அமல்கள் செய்தவர்களை தவிர லஹும் அஜ்ருன் கைரு மம்னூன் அவர்களுக்கு துண்டிக்கப்படாத கூலி இருக்கிறது என்று அங்கேயும் சொல்லியிருக்கிறான். அடுத்து 7வது ஆயாவிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன் ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன் மனிதனை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், மனிதனே ஃபமா யுகذிபுக எது உன்னை பொய்ப்பிக்க செய்கிறது? பஅது இதற்கு பிறகும் அல்லாஹு தஆலா தான் உன்னை படைத்திருக்கிறான்.
தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. அல்லாஹு தாலா அவனை அழகான வடிவத்திலே படைத்திருக்கிறான். அவன்தான் இறைவன். இந்த ஆதாரங்களுக்கெல்லாம் பிறகும் உன்னை தீனை பொய்ப்பிக்க செய்வது எது? நீ தீனை பொய்ப்பிக்கின்றாய். இங்கே தீன் என்பது கேள்வி கணக்கு கேட்பது. தீன் என்பது அல்லாஹு தாலா மறுமையிலே மனிதன் செய்த செயல்களுக்காக விசாரணை செய்து அவர்களுக்கு கூலி கொடுக்க இருக்கிறான். எனவே இதனை அன்றைய மக்கா காபிர்கள் பொய்ப்பித்தார்கள். அப்படி ஒன்று நடக்காது என்று சொன்னார்கள். அதற்குத்தான் அல்லாஹு தாலா கேட்கின்றான், இவ்வாறெல்லாம் மனிதனை அழகான தோற்றத்திலே படைத்த அல்லாஹுக்கு மனிதனை திரும்பவும் அவனை எழுப்பி அவனை விசாரித்து அவன் செய்த நலவுகளுக்கு நன்மையும் பரிசும் அவன் செய்த கெடுதிகளுக்கு அவனுக்கு தண்டனையும் கொடுப்பதற்கு அல்லாஹு தாலாவுக்கு பெரியோர் விடயம் அல்ல. இப்படி இருக்கக்கூடிய இந்த விசாரணையை, தீர்ப்பை இதற்கு பிறகும் உன்னை பொய்ப்பிக்க வைப்பது எது? ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன். தொடர்ந்து அல்லாஹு தாலா சொல்கிறான், அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். அல்லாஹு தாலா தீர்ப்பு வழங்குகின்றவர்களிலெல்லாம் மிகச்சரியாக தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக இல்லையா? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதனை படைத்திருக்கிறான், எல்லா அருள் பாக்கியங்களையும் செய்திருக்கின்றான். இப்படிப்பட்ட அல்லாஹு தாலா மனிதன் பாவம் செய்துவிட்டு அதற்குரிய தண்டனையை உலகத்திலே அவன் பெறாமல் சென்று விட்டால் அவனுக்கு தண்டனை கொடுக்காமல் இருப்பது அநீதி. எனவே அல்லாஹு தாலா நீதியானவன். யார் இந்த உலகத்திலே அநியாயம் செய்தார்களோ, இறைவனுக்கு இணை வைத்தார்களோ, ஏனைய இறைவனுடைய படைப்புகளுக்கு அநீதி இழைத்தார்களோ அவர்களுக்குரிய தண்டனை கிடைக்க வேண்டும். இந்த உலகத்துடைய நீதிமன்றங்களினால் அவர்களுக்கு கிடைக்காவிட்டாலும் அல்லாஹு தாலா மறுமையிலே அவர்களுக்கு கொடுக்கத்தான் இருக்கிறான். அல்லாஹு தாலா மறுமை நாள் ஒன்றை வைக்காவிட்டால் அல்லாஹு தாலா நீதியாக தீர்ப்பு சொல்லக்கூடியவனாக இருக்க மாட்டான். இந்த அஹ்கமுல் ஹாக்கிமீன் என்பதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஹிக்மா என்பதிலிருந்து அது வந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதாவது ஞானம். அல்லாஹு தாலா ஞானம் மிக்கவர்களிலெல்லாம் மிகவுமே ஞானம் உள்ளவன். அதே போன்று அல்லாஹு தாலா தீர்ப்பு வழங்குவவர்களெல்லாம் மிகவுமே சரியாக நேர்த்தியாக தீர்ப்பு வழங்கக்கூடியவன். அல்லாஹு தாலா குற்றம் செய்தவர்களை, அநீதி இழைத்தவர்களை தண்டனை கொடுக்காமல் விட்டுவிடப் போவதில்லை. நலவு செய்தவர்களை கண்ணியப்படுத்தாமல், அவர்களுக்கு பரிசு கொடுக்காமல், நட்கூலி கொடுக்காமல் விட்டுவிடப் போவதில்லை. அல்லாஹு தாலா நீதியானவன், சரியாக தீர்ப்பு சொல்லக்கூடியவன், நேர்மையானவன் என்றுதான் இந்த ஆயா எங்களுக்கு சொல்கிறது. அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். தீர்ப்பு வழங்குகின்றவர்களிலெல்லாம் மிகச்சரியாக, மிக நீதியாக தன்னுடைய அடியார்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக அவன் இல்லையா? அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சூறாவிலிருந்து நாம் பெறும் படிப்பினைகளை இப்போது பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே வத்தீனி வஸ்ஸைத்தூன் என்று சொல்லியிருக்கிறான். அதே போன்று வஷம்சி வதுஹாஹா சூரத் ஷம்ஸிலே ஃபீஹா ஃபாக்கிஹத்துன் வநஹ்லுன் வரும்மான் சூரத்துர் ரஹ்மான் போன்ற சூறாக்களிலே அல்லாஹு தஆலா தன்னுடைய பல படைப்புகளை பற்றி சொல்கின்றான். இங்கே ஒரு படைப்பை விட ஒரு படைப்பை முற்படுத்தி இருப்பது கட்டாயமாக அந்த படைப்பை விட அந்த படைப்பு சிறந்தது என்பது அல்ல. உதாரணமாக தீனி வஸ்ஸைத்தூன் என்பதை விட தீனை விட ஜைத்தூனை விட தீன் சிறந்தது என்பதற்காக அல்ல. அல்லாஹு தாலா பல நோக்கங்களுக்காக ஒன்றை விட ஒன்றை முற்படுத்துவான். ஒன்றை முதலாவதாக சொல்லி அடுத்ததாக இன்னொன்றை சொல்கிற பொழுது, அதனோடு இணைத்து சொல்கிற பொழுது இதைவிட அது சிறந்தது என்று எப்போதும் வரமாட்டாது என்று இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கட்டாயம் இல்லை. சில நேரம் அப்படி அதற்கும் சொல்லலாம். ஒன்றை விட ஒன்றை முற்படுத்துகிற பொழுது முன்னுக்கு சொல்லப்பட்டது பின்னால் சொல்லப்பட்டதை விட முக்கியமான வேறு காரணங்களுக்காகவும் ஒன்றை விட ஒன்றை முற்படுத்தலாம். அடுத்ததாக இந்த சூறாவிலிருந்து நாம் பெறுகிற இன்னொரு பயன் என்னவென்றால், அல்லாஹு தாலா மனிதனை ஏனைய படைப்புகள் எல்லாத்தையும் விடவும் ஒரு அழகான அமைப்பிலே, ஒரு நேர்த்தியான அமைப்பிலே படைத்திருக்கிறான் என்பதுதான். அதாவது அல்லாஹு தாலா வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்தினோம் என்றும் வேறு சூறாவிலே சொல்கிறான். அல்லாஹு தாலா மனிதனுக்கு விசேஷமான ஒரு தன்மையை, விசேடமான அமைப்பை கொடுத்திருக்கின்றான். இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா மனிதனை அழகான தோற்றத்திலே படைத்திருக்கிறான் என்பதை சொல்கின்றான். அல்லாஹு தாலா தான் படைப்பாளன் என்பதை அன்றைய காலத்தில் இருந்த காஃபிர்கள் அவர்கள் மறக்கவில்லை.
அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். ஏன் அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹு தாலா இதனை சத்தியம் செய்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி வரலாம். அதற்கு பதில் சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அதற்கு முன்னால் அல்லாஹ் தாலா இதை எந்த அளவுக்கு உறுதியாக சொல்லியிருக்கிறான் என்றால் 4 சத்தியங்கள் செய்திருக்கிறான். நான் ஏற்கனவே பார்த்தோம். தீன் ஜெய்தூன், தூர் சைனா, அதே போன்று மக்கா. இந்த 4 அல்லாஹ்வின் படைப்புகளிலே சத்தியம் செய்திருக்கிறான். பிறகு லகது என்று சொல்லியிருக்கிறான். லாம் ல என்றது இன்னும் உறுதியாக சொல்வதற்கு பயன்படுத்தப்படும். கது என்ற வார்த்தையும் உறுதியாக சொல்வதற்கு பயன்படுத்தப்படும். 2 மொத்தமாக 6 விடயங்களை கொண்டு அல்லாஹு தாலா உறுதிப்படுத்தி இந்த விடயத்தை ஏன் சொல்லியிருக்கிறான் என்றால், மக்கா காபிர்களிடத்தில் யார் உங்களை படைத்தான் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் தான் படைத்தான் என்று அவர்கள் தாராளமாக சொன்னார்கள். அதை அவர்கள் மறுக்கவில்லை. வலைன் சால்தஹும் மன் ஹலகஹும் லயகூலுன் அல்லாஹ், யார் அவர்களை படைத்தார்கள் என்று நீர் அவர்களிடத்தில் கேட்டால் அல்லாஹ் தான் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்படி இருக்கிற பொழுது ஏன் இப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயத்தை இவ்வாறு உறுதியாக சொல்ல வேண்டும் என்பதற்கு அறிஞர்கள் பதில் சொல்கிற பொழுது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் மறுமை நாளை மறுத்தார்கள். மனிதன் திருப்பி எழுப்பப்படுவதை மறுத்தார்கள். எனவே அவர்கள் மறுமை நாளை மறுக்கக்கூடியவர்களாக இருப்பதனால் அவர்கள் படைப்பாளனை மறுப்பதை போல என்றால், முதலாவது முறை படைக்கக்கூடியவனுக்கு திரும்பவும் எழுப்புவது பெரிய விடயம் அல்ல. இப்படி இருக்கிற பொழுது இவர்கள் எந்த தரத்தில் இருக்கிறார்கள் என்றால், படைப்பாளனை மறுக்கின்ற ஒரு விதத்திலே அவர்கள் படைப்பாளனை குறை சொல்கிற ஒரு விதத்திலே இருக்கிறார். எனவே அவன்தான் படைத்தான், அவன்தான் உங்களை அழகான தோற்றத்திலே படைத்தான், இப்படி படைத்தவனுக்கு திரும்பவும் உங்களை எழுப்புவதொன்றும் பெரிய விடயம் அல்ல என்றால், பின்னால் இன்னொரு விடயத்தையும் அல்லாஹ் தாலா உள்ளடக்கி இருக்கிறான். சத்தியம் செய்து அதை மட்டும் சொல்லவில்லை, சும்ம பிறகு நாங்கள் அவனை கீழானவர்களாக ஆக்கினோம், நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களாக ஆக்கினோம் என்றால் அவர்கள் நரகத்தை மறுத்தார்கள். நிச்சயமாக நரகம் என்பது ஒன்று இருக்கிறதே, அந்த நரகத்திலே நீங்கள் இழிவுபடுத்தப்படுவீர்கள் என்று விடயத்தை அல்லாஹ் தாலா இங்கே சுட்டி காட்டுகிறான். அல்லாஹு தாலா சூரத்து தூருடைய 14வது ஆயாவுடைய என்ன சொல்கிறான், ஹாதிஹின் நாருல்லதி குந்தும் பிஹா துகதிபூன், இதுதான் நீங்கள் பொய்ப்பித்து கொண்டிருந்த நரகம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அவர்கள் நரகத்தை பொய்ப்பித்தார்கள். இங்கே அல்லாஹு தாலா மனிதனுடைய படைப்பை மட்டும் சொல்லவில்லை, அவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் இந்த மனிதர்கள் என்பதையும் சேர்த்து சொல்வதனால் இவ்வளவு சத்தியம் செய்து இவ்வளவு உறுதிப்படுத்தி அல்லாஹு தாலா இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, இன்றைய காலத்திலே நிறைய நாத்திகர்கள் இருக்கிறார்கள். இறைவன் ஒருவன் நம்மளை படைக்கவில்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு குர்ஆன் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது. அவர்களுக்கும் சேர்த்து இங்கே மறுப்பு இருக்கிறது. அல்லாஹு தாலா அவனுடைய மனிதன் படைப்பை எங்களுக்கு சிந்திக்க தூண்டுகிறான். அல்லாஹு தாலா தான் படைப்பாளன் என்பதை இங்கே உறுதிப்படுத்துகிறான். அடுத்ததாக மிக முக்கியமான இன்னொரு படிப்பினை தான், அல்லாஹு தாலா மனிதனை இயல்பான வடிவத்திலே இயல்பான உணர்வுகளோடு சரியான சீரிய சிந்தனையோடு தான் படைத்திருக்கிறான். அவனுக்கு புறக்காரணிகள் அவனுடைய தாக்கம் செலுத்தாவிட்டால் நிச்சயமாக அவன் சீரிய சிந்தனை உள்ளவனாக, சீரிய இயல்புத்தன்மை உள்ளவனாகத்தான் வருவான். ஆனால் வழிகேடர்கள் என்ன செய்கிறார்கள், பிறக்கின்ற அந்த குழந்தைகளை வழிகேட்டின் பக்கம் கொண்டு செல்கிறார்கள். அவர்களுக்கு பிழையான சிந்தனைகளை அவர்களுக்குள் ஊட்டுகிறார்கள். இது சம்பந்தமாக நாம் ஏற்கனவே ஆயாவை விளக்குகின்ற பொழுது சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இயல்பான அந்த மார்க்கத்திலே தான் பிறக்கிறார்கள். எனவே புறக்காரணிகள் புறத்தாக்கங்கள் இல்லாவிட்டால் எல்லோரும் இறைவனை ஏற்றுக்கொள்கிற அந்த தன்மையிலே தான் அவர்கள் இருப்பார். முழுமையாக மார்க்கத்தை தெரிந்து கொள்ள மாட்டார்கள், அதை சொல்லவில்லை. அடிப்படையான இறைவனை ஏற்றுக்கொள்கிற தன்மையோடு நல்லதையும் கெட்டதையும் பிரித்தறிந்து சாதாரணமாக இது நல்லதை நாங்கள் நல்ல பண்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மோசமான பண்புகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இவ்வாறான ஒரு இயல்பு தன்மைகளை தான் அவர்கள் பிறக்கின்றார்கள். பொதுவாக அதனால் தான் மனிதனை நீங்கள் பார்க்கலாம், மனிதன் ஒரு நலவுக்குத்தான் நலவை விரும்பக்கூடியவன் அடிப்படையில் என்றால் அவனுடைய இயல்பிலே அது இருக்கிறது. நீதி என்று வருகிற பொழுது அந்த நீதியை மனிதன் விரும்புவான். ஒருவன் நலவை சொல்கிற பொழுது அவனுக்கு அதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கிற பொழுது, அவனுடைய நலன்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கிற பொழுது அதை அவன் விரும்புவான். என்றால் ஒரு கெட்ட மனிதன் அவனுடைய நலனை பார்ப்பான். அந்த கெட்ட மனிதனும் கூட வேறு சந்தர்ப்பங்களிலே ஒருவன் நல்லவனாக நடக்கின்ற பொழுது அவனுக்கு தெரியும் அவன் நல்லவனாக நடக்கின்றான், அது நலவு
அநீதி இழைக்கப்படுகிற பொழுது அந்த அநீதி இழைப்பது கூடாது என்பதை அவன் உணர்கிறான். என்றால் அல்லாஹு தாலா இயல்பாகவே அந்த தன்மையை அவனிடத்திலே வைத்திருக்கின்றான். அவன் சில நேரத்திலே தனக்கு சுயநலத்துக்காக வேண்டி அல்லது தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்காக அல்லது தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த கோபத்தை தீர்த்து கொள்வதற்காக அல்லது பழிவாங்குவதற்காக சில நேரம் அவன் ஒன்றை மறுக்கக்கூடியவனாகவோ அல்லது புறக்கணிக்கக்கூடியவனாகவோ இருப்பான். இது புறக்காரணிகளுக்காக. ஆனால் அடிப்படையிலே வேறொரு விஷயத்திலே அவன் என்ன செய்வான் என்றால் நீதி இப்படித்தான் என்பதை அவன் புரிந்து கொள்வான். அவனுக்கு அதிலே பாதிப்பு இல்லாமல் இருக்கின்ற பொழுது, அவனுக்கு அதில் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது, எது நலவோ அது நலவென்பது அவனுக்கு தெரியும். அதைத்தான் பெரும்பாலும் அவன் விரும்பக்கூடியவனாக இருப்பான். அடுத்ததாக அல்லாஹு தாலா மனிதனுக்கு புத்தியை கொடுத்திருக்கின்றான். சீரிய சிந்தனை, பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றான். நிலையான தோற்றத்தில் அவன் இருக்கிறான். இதன் மூலம் மனிதன் இந்த உலகத்தையே ஆட்சி செய்கிறான். ஏனைய படைப்புகளை அல்லாஹு தாலா மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். எனவே இந்த விடயத்தையும் இந்த ஆயா சுட்டி காட்டுகிற விதத்திலே அமைந்திருக்கிறது. மனிதனை அழகான வடிவத்திலே, அழகான அமைப்பிலே நாங்கள் படைத்திருக்கிறோம் என்பது இதனையும் கூட உள்ளடக்கும். நீங்கள் பாருங்கள், சூரத்துல் அஸ்ரிலே அல்லாஹு தாலா இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்று சொன்ன பொழுது அங்கே யார் நஷ்டத்தில் இல்லாதவர்கள் என்பதை குறிப்பதற்கு கூடுதல் பண்புகளை சொல்கிறான். ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்வது மாத்திரமல்ல, சத்தியத்தை மற்றவர்களுக்கு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வது, பொறுமையை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வது என்று 4 பண்புகளை குறிப்பிட்டிருக்கிறான். எனவே அங்கே விதிவிலக்கு செய்யப்பட்டவர்கள் மிக குறைவானவர்கள். 4 பண்புகளும் இருந்தால்தான் அவர்கள் அந்த நஷ்டத்திலிருந்து வெளியே போவார்கள். 4 பண்புகளும் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நஷ்டத்திலிருந்து வெளியேறுவார்கள். ஆனால் இங்கே அல்லாஹு தாலா 2 பண்பை தான் குறிப்பிட்டிருக்கிறான். ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்தவர்கள் என்று சொல்கின்றான். சும்ம ரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலின், அவர்கள் கீழானவராக நாங்கள் ஆக்குவோம் என்று சொல்லிவிட்டு, யார் கீழானவர்கள் ஆக மாட்டார்கள், இந்த 2 பண்புகளும் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பிறருக்கு சத்தியத்தை எத்தி வைப்பது, நலவை சொல்வது, பொறுமையை ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வது, சாலிஹான அமல், ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்வதை விடவும் ஒரு மேலதிகமான ஒரு விடயம். அந்த விடயங்கள் இல்லாவிட்டாலும் சாதாரணமாக ஒருவர் ஈமான் கொண்டு தன்னளவிலே சாலிஹான அமல்களை செய்து கொண்டு இருப்பவரும் அஸ்ஃபல சாஃபிலீனாக என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டார். ஆனால் அவருக்கு நஷ்டத்திலே ஒரு பங்கு அவருக்கு இருக்கும். நஷ்டத்திலே ஒரு பங்கு அவருக்கு இருக்கும். ஏனென்றால் 4 பண்புகளும் இருந்தால்தான் நஷ்டத்திலே இருந்து வெளியிலே போக முடியும். ஆனால் அஸ்ஃபல சாஃபிலீனாக, நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களாக, கீழானவர்களிலும் கீழானவராக மனிதன் மாறாமல் இருப்பதற்கு அவனிடத்திலே குறைந்தபட்சம் இந்த ஈமானும் சாலிஹான அமலும் தன்னளவில் அவனிடத்திலே இருக்க வேண்டும். நன்மையை மற்றவர்களுக்கு ஏவி தீமையை தடுப்பது என்பது மேலதிகமான ஒரு விடயம். அதுவும் இருந்தால்தான் அவன் முழுமையான நஷ்டத்தில் இருந்து வெளியேற முடியும். முழுமையான நஷ்டத்தில் இருந்தவன் வெளியேறவில்லை என்பதனால் அவன் அஸ்ஃபலு சாஃபிலீனாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. அதேபோல் அல்லாஹு தாலா அஹ்கமுல் ஹாக்கிமீன். அல்லாஹு தாலா எந்த ஒரு விடயத்தை கட்டளையிட்டாலும், எந்த ஒரு விடயத்தை தடுத்தாலும், எந்த ஒரு சட்டத்தை போட்டாலும் அல்லாஹு தாலா அதிலே ஒரு மகத்தான ஞானம் இருக்கும், அதில் ஒரு சரியான ஒரு நியாயம் இருக்கும். ஏனென்றால் அவன் தீர்ப்பு வழங்குவவர்களெல்லாம் மிகவுமே தீர்ப்பு வழங்கக்கூடியவன். அதிலே அவனுக்கு ஹிக்மாவை, அவனுடைய ஞானத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கும், அல்லது அவனுடைய தீர்ப்பின் நேர்மை தன்மையை அது குறிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹு தாலாவுடைய சட்டங்களிடையே எந்த ஒரு குறையும் இருக்காது. அல்லாஹு தாலாவுடைய சட்டங்கள் மிகச்சிறந்த சட்டங்கள். எனவே அல்லாஹு தாலா சட்டம் இயற்றுவதிலே மிகச்சிறந்தவனாக இருக்கின்றான், தீர்ப்பு வழங்குவதிலே மிகச்சிறந்தவனாக இருக்கின்ற பொழுது எவராவது ஒருவர் அல்லாஹ் அல்லாத ஒருவருடைய தீர்ப்பு தான் இந்த விடயத்திலே சிறந்த தீர்ப்பு, அல்லாஹுடைய தீர்ப்பை விட சிறந்த தீர்ப்பு, அல்லது இன்னொருவருடைய தீர்ப்பு அல்லாஹுடைய தீர்ப்புக்கு சமமானது என்று நம்பினால் அது அல்லாஹு தாலாவை நிராகரிப்பதாக அமையும். அது ஒரு குஃபுர். அவர் குர்ஆனை பொய்ப்பித்தவராக, அவர் காஃபிராக மாறிவிடுவார். என்றால் அல்லாஹு தாலாவுடைய தீர்ப்பை விட சிறந்த தீர்ப்பும் இருக்க முடியாது.
அல்லாஹ் தாலாவுடைய தீர்ப்பை விட அழகான தீர்ப்பு இருக்க முடியாது. இந்த ஆயா, கடைசி ஆயா இந்த சூறாவின், ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்களை சுருக்கி சொல்வது போன்றிருக்கிறது. அவற்றை எல்லாம் உள்ளடக்கி சொல்வது போன்றிருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே நபித்துவத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறான். நபிமார்களை அல்லாஹு தாலா அனுப்பியிருக்கிறான். நபிமார்கள் வந்த ஊர்களிலே அல்லது அதை சுட்டி காட்டுகிற விதத்திலே, அந்த ஊர்களை சுட்டி காட்டுகிற விதத்திலே குறிப்பிட்ட 4 விடயங்கள் மீது சத்தியம் செய்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹு தாலாவுடைய ஏகத்துவத்தை அல்லாஹு தாலா இங்கே சுட்டி காட்டியிருக்கிறான். அல்லாஹ் தான் படைப்பாளன், எனவே அவன் தான் வணங்கப்படவும் வேண்டும். ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான். அவன் தான் அழகான முறையிலே படைத்திருக்கிறான். அந்த இறைவன், அதே போன்று 3வது மறுமை நாள் ஒன்று இருக்கிறது, அதில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அதிலே இறைவன் சிறந்த முறையிலே தீர்ப்பளிப்பான். நீங்கள் மறுமை நாளை ஏன் பொய்ப்பிக்க முடியும், எப்படி பொய்ப்பிக்க முடியும் என்றெல்லாம் அல்லாஹ் தாலா கேட்கிறான். எனவே அல்லாஹ் தாலா நுபுவாவையும் தௌஹீதையும் மஆத் திருப்பி எழுப்பப்படுவதையும் இந்த சூறாவில் ஏற்கனவே சொல்லி இருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவுமே நல்ல முறையிலே, சரியான முறையிலே, நேர்மையான முறையிலே தீர்ப்பு கொடுப்பான். யார் தன்னுடைய தூதரை உண்மைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா சிறந்த கூலியை கொடுப்பான். யார் தன்னுடைய தூதரை பொய்ப்பிக்கின்றார்களோ, அல்லாஹு தாலாவுடைய ஆதாரங்களை மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா தண்டனை கொடுப்பான். அவன் அஹ்கமுல் ஹாக்கிமீன். அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே தன்னுடைய தூதர் மூலமாக சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களும் அதிலும் அவன் அஹ்கமுல் ஹாக்கிமீன், மிகவும் நேர்மையானவன், நீதியானவன். அதே போன்று மறுமையிலே இந்த உலகத்திலே அவர்கள் செய்கிற செயல்களுக்காக கொடுக்கக்கூடிய நன்மையாக இருக்கலாம், நட்கூலியாக இருக்கலாம், அல்லது தண்டனையாக இருக்கலாம், அதிலும் அல்லாஹு தாலா அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதியானவன். எனவே இந்த அஹ்கமுல் ஹாக்கிமீன் ஆக இருக்கக்கூடிய அல்லாஹு தாலா அவனுடைய அந்த ஹிக்மா எங்கே வெளிப்படுகிறது என்றால் மனிதனுடைய படைப்பிலேயே வெளிப்படுகிறது. மனிதனே, உன்னை அழகான முறையிலே படைத்திருக்கிறான் அல்லாஹ். பல கட்டங்களை தாண்டி உன்னை முழுமையான ஒரு மனிதனாக உருவாக்கி இருக்கிறான். இதையே நீ சிந்தித்து பார். இப்படிப்பட்ட ஞானம் மிக்க, இப்படிப்பட்ட வல்லமையுள்ள இறைவன் மறுமையில உன்னுடைய செயல்களுக்காக கூலி கொடுப்பது அவனுக்கொன்றும் பெரிய விடயம் அல்ல. எனவே அல்லாஹு தாலாவுடைய இந்த சட்டத்திட்டங்களிலே அவன் மிகவுமே நேர்மையானவன். அவனுடைய தீர்ப்பிலே அவன் நேர்மையானவன். இந்த சூறாவுடைய ஒட்டுமொத்த சுருக்கத்தையும் அல்லாஹு தாலா இங்கே இதிலே இந்த ஆயாவிலே சொல்லி இருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரபில் ஆலமீன் அவனது வார்த்தைகளை சிந்தித்து செயலாற்றுகின்ற நல்லடியார்களாக எங்களை ஆக்குவானாக. எங்களது பாவங்களை மன்னித்து எங்களுக்கு அவனது சுவனத்தை தருவானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.